சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. சிஎம் விஜய் அவர்கள் மக்களை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் நடிகர் நடிகைகளை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செய்திகள் பரவிட்டே இருக்குது. அது எங்கே தான் சார் பார்க்குறாரு, என்ன தான் நடக்குது? இல்லை, அது பொதுவாக என்னென்னா, இவரை சிஎம் விஜயை அணுகுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் திரைப்பட நடிகராக பிரச்சாரம் பண்ணும்போதே இந்த விமர்சனம் வந்தது. நீங்கள் இவரை ஜெயிக்க வச்சிங்கன்னா இவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது அப்படி இல்லாமல் விமர்சனம் இருந்தது. அவர் பெரம்பூரில் பேசினார், நான் இங்கே தான் வீடு எடுக்க போகிறேன், இங்கே தான் கட்சி அலுவலகம், நீங்கள் ஈஸியாக தான் என்னை சந்திக்கலாம் அப்படின்னாரு. அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் அவரை பார்த்தாங்க மற்றவங்க. ஆனால் இன்றைக்கி முதல்வர் ஆன பிறகு குறிப்பாக தொடர்ச்சியான விமர்சனங்கள். அவர் நிறைய சினிமாக்காரர்கள் வந்துட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு. நம்ம நிறைய இயக்குநர்கள் இதெல்லாம் பார்த்தோம். இந்த முந்த நாள் நடிகை சிம்ரன், சிம்பு, ஷாமு, இப்படி தொடர்ச்சி இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் விஷால் பார்த்திங்கன்னா அவர் போகிற இடம்லாம் அவர் ஒரு பப்ளிசிட்டி தேடிப்பார். இது மாதிரி வழக்கமாக பூங்கொத்து, சால்வை இதெல்லாம் முதல்வர் பார்க்குறதுக்கு எல்லோரும் கொண்டு வருவாங்க. நான் வித்தியாசமான ஒன்றத்தை அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னாரு. உண்மையிலே வித்தியாசமான ஒரு இது தான். அது ஏன் இவர் அங்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இவர் விஷால் தேவி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ஒன்று நடத்துகிறாரு. அதில் படிக்க முடியாத ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செஞ்சிட்ருக்காரு. அதில் 3 பெண்களுக்கு கல்வி உதவி செஞ்சுருக்காரு. அதனுடைய லிஸ்ட்டை முதல்வருக்கு நான் பரிசாக கொடுத்தேன் அப்படின்னாரு. ஓகே, அதில் ஒரு பப்ளிசிட்டி இது. ஆனால் முந்தா நேற்று அதிகப்படியாக விமர்சனம் சிஎம் விஜய் அவர்கள் ஏன் சினிமா நட்சத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ற கேள்வி இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஒரே நாளில் 5 பாலியல் இதுவோ ஒரு 12 இதுவோ ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது, இதெல்லாம் கேட்க மாட்டாரா? ஆனால் சினிமாக்காரங்களுக்கு அவர் போஸ்ட் கொடுக்கறது, ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்க எல்லாம் அவர் தேர்தலுக்கு முன்னாடி, அதில் எல்லாரும் சொல்ல பெரும்பான்மையானவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையும் ஒரு வாக்குறுதியும் அவர் சம்மந்தமாக கொடுக்கல. அப்புறம் அவரை விமர்சனம் பண்ணவங்க நிறைய பேர் அவங்களாம் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி கூச்சமே இல்லாமல் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் சிஎம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி என்னென்னா, இது அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலான ஒரு செய்தி. அவருடைய ஒர்க்கை முடிச்சுட்டு அவருக்கான ஓய்வு டைமில் தான் பார்க்குறாரு அவங்களெல்லாம். அதாவது கரெக்டாக 9:30 மணிக்கு அவர் டான் வந்துடுறாரு தலைமைச் செயலகம். அவர் வர ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தலைமைச் செயலகமே என்ன ஆகிடுதுன்னா பரபரப்பாக ஆகி போச்சு. சிஎம்ஏ வந்துட்டாருன்னு, அதுவும் பயோமெட்ரிக் முறையில் வந்தாகணும் அப்படின்னா வரல. 5:30 மணிக்கு கரெக்டாக எல்லாரும் வெளியே போகிற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. இந்த மீதம் இருக்கிற ஓய்வு நேரத்தில் அவருடைய அலுவலகத்தில் வீட்டிலே வர வச்சு தான் அவர் சந்திக்கிறாரு. தலைமைச் செயலர் சந்திக்கல அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு இல்லைல்ல, நாங்களாம் ஒரு சாமானியர், மற்றவங்களாம் பார்க்க முடியல. இவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சினிமாக்காரங்களை அடுத்தடுத்து போய் பார்த்துடுறாங்க. அவங்க கூட நின்று போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் போகிறவங்க சும்மா இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, புகழாரம் பேசுகிறாங்க. நான் கில்லி படம் நடித்தப்போ என்ன தெரியுமா, நான் போக்கிரி படம் நடித்தப்போ என்ன இது தெரியுமா, அது சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு என்னென்னா, உண்மையிலே சிஎம் விஜய் அவர்கள் எட்டாத இடத்துல இருக்கிறாரோ, நம்மளால அணுகவே முடியாது பொழுது, நம்மளாம் அந்த பக்கம் பைக்கில் போக முடியாது பொழுது, நம்மளாம் அந்த பக்கம் சைக்கிளில் போக முடியாது பொழுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கான முதல்வர் நான், உங்களை நான் உங்களை எளிதில் நான் அணுகுவேன், இல்லை என்ன நீங்கள் அணுகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விஜய் அவர்கள் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், இதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் பிரச்சனை கூட இந்த நடிகர்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாரசாரியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு விஜய் சாருக்கு தெரியல சார். இல்லை, கண்டிப்பாக இது நல்ல கேள்விங்க. அது உண்மையாகவே ஜனநாயகம் பிரச்சனை நடந்தப்போ இன்னும் அந்த பிரச்சனை ஊஞ்சப்பாடு கிடையாது. இவருங்க 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள், நாளைக்கு மறுநாள் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அப்படி ஒரு பேச்சு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதின்றாங்க, ஜூலை மாதம் 3ஆம் தேதின்னு எது எல்லாமே யூகம் தான் பட் அதை பற்றி இவரும் ஒன்று கண்டுக்கல. கேவிஎன் நிறுவனம்னு ஆகிட்டாங்க. சரி, வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இடையில போய் இது சம்மந்தமாக இந்த சென்சார் போர்டை பார்க்கறதுக்காக பாம்பே ஒரு டீம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதுக்கிடையில் ஜனநாயகன் படம் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக நடந்தபோது ஒரு சினிமாக்காரர் கூட அதுக்கு ஒரு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுக்கலிங்க. கண்டிப்பாக அது அவருக்கு தெரியும். இது மாதிரி பல சம்பவங்கள், சினிமா நடிகராக ஒரு ஹீரோவாக பல சம்பவங்கள் அவர் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. ஒரு தலைவா படத்துக்காகட்டும், ஒரு ஆதின்னு ஒரு படத்துக்காகட்டும், இந்த படத்துக்கெல்லாம் ஏற்பட்ட காவலன் படத்துக்கான பிரச்சனைகள், இது எல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு மூச்சுன்னு ஏன் விடலைன்னா, விஜயெல்லாம் எங்கேருந்து ஜெயிக்க போகிறாரு,
அப்புறம்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ கூட யாரும் வரமாட்டாங்க, நாம் தேவையில்லாமல் அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து அடுத்து வரப்போகிற ஆளுங்கட்சிக்கு நம்ம எதிரானவர்களாக மாறிட போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் இது. எல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். வந்து அவர் பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்கும்போது அதெல்லாம் அவர் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நமக்கே இருக்கும்போது அவர் இருக்காதான்னு வந்து இதுதான் சினிமா உலகம். சார், காலையில் பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் வர வழியில் மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு கார் நிறுத்தி போயிட்டு அவங்ககிட்ட ஒரு ஐஃபை கொடுத்துட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு வரதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மூமெண்ட்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அவர் பண்ணுறது? இல்லை, இது நல்ல ஒரு விஷயம் தான் வந்து. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சிஎம் கார் போகுது அப்படின்னா, அந்த கான்வாய் போகுதுன்னா அந்த ரோடையே வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. இங்கே கடந்த காலங்களெல்லாம் வந்து இன்னும் கேட்டால் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி வராங்கன்னா சென்னையை அங்கங்கே பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுவும் பிளாக் பண்ணுறதுன்னா என்ன வந்து, அவங்க போயஸ் கார்டன்ல தலைமைச் செயலகத்துலேருந்து கிளம்புறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இது பண்ணிடுவாங்க. அந்த மக்கள்லாம் படாத பாடுபட்டாங்க சென்னையில் வந்து. அவங்க ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து வேதனை. அது மாதிரி இந்த மாதிரி வெய்ய காலத்துலலாம் அப்படியேப்பட்ட வேதனைகள் பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்வர் கான்வாய் போகுதுன்னா அந்த போக்குவரத்தை சரி பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் நிற்க வைப்பாங்க, இதெல்லாம் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் போகிறேன்னா எனக்கான ஒரு தனி பாதையை கொடுத்துருங்க, மக்கள் மட்டும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கட்டும்ட்டு அந்த இடத்துல வரவேற்பை பெற்றார் வந்து விஜய். அப்புறம் இன்னைக்கு சொன்ன மாதிரி போகிற வழியில் அந்த அவ்வளோ பெரிய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நமக்காக தான் நிற்கிறாங்க. நாம் வந்து விஜய் சிஎம் அப்படின்ற ஒரு கெத்தோடு நம்ம போகக்கூடாது, அவங்கள அணுகணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட கை கொடுக்கணும், ஒரு ஐஃபை சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை வந்து. இதுதான் மக்களுக்கான தலைவர். இதை இன்னும் சிறப்பாக அவர், நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையானவன், நான் நீங்கள் ஈஸியாக என்ன அழுகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து விட்டால் அவரை சில ஆண்டு காலம் அசைக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஆற்காடு வீராசாமியுடைய பேரனுடைய இல்ல திருமண விழாவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாப்புல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தயவு செய்து உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படித்து அது உண்மையை கண்டுபிடிச்சு அதன் பேரில் நடவடிக்கை எடுங்க, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது என்னென்னா, நீங்கள் திமுகன்னு இல்லை, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய இது என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை நான் வந்திருக்கலாம். ஒன்று வந்து அவங்களா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், ஏறக்குறைய 2 பேரும் ஒன்று தான். இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத வந்து விஜய் வந்தது இவங்களால தாங்கவே முடியல. அது சிஎம் விஜயே வந்து ஒரு இதில் சொல்லிட்டார், ஒரு மேடையில் தான் வந்து, திமுக ஏன் புலம்புறீங்க, நீங்கள் தோத்ததே உங்கள் குடும்பத்தால் தான் அப்படின்ட்டார் வந்து. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக இருக்குது வந்து, புலம்பலாக இருக்குது. நீங்களே தான் 6 மாதம் ஆட்சி செய்யட்டும்ன்றீங்க, அப்புறம் 6 மாதம் அப்புறம் 30 நாளுக்குள்ளே என்ன ஆட்சி நடந்திருக்குதுன்றீங்க. ஏன்னா இந்த வெற்றி அவங்களால தாங்கிக்க முடியல. தவேகாவுடைய வெற்றியை, விஜயோடைய வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எந்தெந்த மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. நீங்கள் உண்மையிலே பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வந்து. நீங்கள் பேசி 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 இதுவாக்குறீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளோ இதில் பவர், எப்பவுமே பவர் சென்டரில் இருந்தவங்களுக்கு அடுத்து நீங்கள் கீழே இறக்கி விட்டீங்கன்னா என்ன ஆகும் வந்து, அப்படியே சில பேர்லாம் வெக்ஸ் ஆகிடுவாங்க வந்து. அதுக்கு தான் இந்த பதவிக்கு, இந்த பவருக்கு அவ்வளோ ஏன் இதுக்கு இப்படி அலையிறாங்க. நம்மளுக்கு சாதாரண மக்கள் கூட நினைப்பாங்க, ஏன்பா இந்த பதவிக்கு போய் இப்படி வந்து போட்டி போடுறீங்க, ஏன்பா இப்படி இது பண்ணுறீங்கன்னா, இப்போ தெரிஞ்சுங்களா அந்த பவர் எவ்வளோ பெரிய பவர் அப்படின்னு. அது இல்லைன்னு அந்த கோபம், அந்த ஒரு ஆதங்கம் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு மேடை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சார், சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் நான் வந்து ஊழலற்ற ஆட்சியை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாப்புல, தொடர்ந்து வந்து அதிமுக எம்எல்ஏகள் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து விஜய் பாஸ்கர் தான் அவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாம் வந்து ஒரு வேறு டிவிக்கில் இணையும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஊழலற்ற ஆட்சியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. இதை ஒருவேளை அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லை சார்? அது இல்லை, எப்படி அவர் எதிர்கொள்வார்? இது உண்மை நல்ல கேள்வி. இது வந்து பல பேர் மக்களே கேட்குற கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்றீங்க வந்து, இப்போ வந்தவங்க மேலே, இருக்கிறவங்க மேலே, அப்புறம் வராதவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகன்ற ஒரு கட்சியே வந்து உடைச்சாச்சு. அதுலேருந்து 4 பேர் வெளியே வந்துட்டாங்க. விஜயபாஸ்கர் வெளியே வந்துட்டார், வந்து விஜயபாஸ்கர் வெளியே வந்துட்டார். இப்போ வந்து 4 பேர் தாவேகாவில் சேர்த்துக்கிறாங்க. இவரை சேர்த்துப்பாங்களா இல்லைன்னு தெரியல வந்து. அதே வேளையில் நீங்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்கள்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, இவர்களுக்கு நீங்கள் பதவி கொடுக்காத வரைக்கும், பதவி அதாவது வாரிய தலைவர், ஒன்றிய தலைவர், வேறு எதனா வந்து ஒரு சேர்மன், அல்ல வருகிற உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்குறது, இதெல்லாம் தராமல் இருந்தால் கண்டிப்பாக ரைட்டு, அவங்க வந்திருக்காம கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இவங்களுக்கு பதவி தரும்பொழுது இந்த விமர்சனம் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலும்
அங்கே டிவிகேல இருக்கிற கட்சிக்காரர்களுடைய மத்தியிலும் இது எழுப்பப்படும் என்பதுதான் உண்மை. மாஸ்டர் மகேந்திரன் அவர் பேசின ஒரு வீடியோ பெரும் வைரலாக போயிட்டு இருந்து இப்போ அதுக்கு வந்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல என்னன்னா, நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா, யாராக இருந்தாலும் சரி, மாஸ்டர் மகேந்திரன் அப்புறம் அது ராகவா லாரன்ஸு முதல்ல ஒன்று சொல்லிட்டாரு, ஓட்டு போட்டவங்கள நாயின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாப்புல. அந்த விளக்கம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, வந்து அதான் பொலன்னு சோசியல் மீடியாவில் பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தம்பி இவருக்கு என்ன தெரியுது, அரசியல் தெரியுதா, அரசியல் தெரியலையா, நாட்டில் என்ன நடப்பு நடக்குது, யாராவது தயவுசெய்து பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் இவங்கெல்லாம் யாருமே இப்போ இவங்கெல்லாம் செய்தித்தாள் படிக்கிறது கிடையாது. நீங்கள் செய்தித்தாள் படிக்கலனா கூட பரவாயில்ல, சோசியல் மீடியாவில் என்ன செய்தி வருது, சேனலில் என்ன செய்தி போயிட்டுருக்கு, ஒன்றுமே தெரியாதுங்க. வந்து கேமரா முன்னாடி உட்காந்து அந்த ஆக்டிடியூட் பார்த்தீங்கன்னால நீங்களே தெரியும். வந்து ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு 6 மாதம் கரண்ட் இல்லாமல் இருந்தால் என்ன இதுவாக போயிடுவீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கரண்ட் இருந்ததா, அப்போ கேள்வி கேட்டிங்களா? அப்புறம் வந்து சோலார் இது வாங்கி வைங்க கரண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்து உச்சபட்சமாக போய் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நான் எங்கள் வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்துங்க. அது இன்னும் வந்து இப்போ பக்கத்து வீட்டுங்களில் போய் கேட்பாங்கல்ல, கொஞ்சம் காப்பி தூள் கொடுங்க, கொஞ்சம் சக்கரை கொடுங்க, அது மாதிரி கரண்ட் வாங்குற விஷயமா இது வந்து. இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் பேச வந்தது எது தெரியுங்களா, சோலார் சிஸ்டம் எது தெரியுங்களா? கொச்சின் ஏர்போர்ட்டில் முழுக்க சோலார் சிஸ்டம் தாங்க. ஏங்க கொச்சின் ஏர்போர்ட்டுக்கும் இங்கே வட சென்னையில் இருக்கிறவனுக்கும் என்ன பிரச்சனை? வந்து வட சென்னையில் இருக்கிறவன் அவன் பொட்டி பொட்டியாக வட சென்னைன்னு சொல்ல, நான் வந்து பொதுவாக சென்னையில் பல பகுதிகளில், தமிழ்நாட்டு சில பகுதிகளில் ஏதோ தீப்பெட்டி அடுக்கின மாதிரியான வீட்டில் ஒருத்தர் முட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவன் நள்ளிரவு 12 மணிக்கு 2 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணா குழந்தை குட்டி வச்சுக்கிறவங்க, நோயாளிகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து? ஆனால் நீ பார்த்தீங்கன்னா கொச்சினில் வந்து ஏர்போர்ட்டுக்கு, லக்னோவில் வந்து சோலார் சிஸ்டம் இருக்குதுன்னு சம்மந்தம் இல்லாத பேசி கடைசியில் வந்து நான் 10th ஃபெயிலு, நான் +2 வந்து அரியர்ஸ் வச்சு எழுதுனேன் அப்படி இப்படின்னு ஒன்றுமே பேச தெரியாமல் கடைசியில் நான் வருத்தம் தெரிவிக்குன்னு சொல்ல மன்னிப்பும் கேட்டாங்கன்னு சொல்லியாச்சு. இது என்னன்னா, இந்த கேமரா கிடைச்ச உடனே அவர்களுக்கு தான் வந்து பெரிய ஷாருக் கான், தான் பெரிய அமீர் கான் அப்படின்ற நினப்பு வந்துடுது. வந்து தன்னுடைய பலம் என்னன்னு அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஆய்வு பண்ணி பார்க்கணும். அது பொதுவாகவே வந்தேன். ஒரு 2 படம் ஓடின உடனே, இவருக்கு எத்தனை படம் ஓடிச்சுன்னு தெரியல, 2 படம் ஓடின உடனே 10 பேர் வாழ்கன்னு சொன்னோடனே இவங்களுக்காக வந்து ஒரு இது ஆகிடும். வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இன்றைக்கி மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை நல்லா கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எதிர்வினையினால் தான் இன்றைக்கி வந்து அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார். அதுலேயும் அவருடைய உடல் மொழி என்னன்னா, அது மன்னிப்பு வந்து ஏதோ கேட்கணுதுக்காக கேட்கல, யாரோ வற்புறுத்தி கேட்க வச்ச மாதிரி இருக்குது. சரி, இனியாவது திருந்தட்டும். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.